எல்லோருக்கும் வணக்கம். ஊருக்குள்ள 4 பேர் 4 விதமா பேசி கெடுத்துடுவாங்களே அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இன்னைக்கு ஷேர் மார்க்கெட்ல அந்த 4 பேர் இவங்க தான். அதாவது இன்னைக்கு HDFC பேங்க், எக்ஸிஸ் பேங்க், ICICI, கோட்டக் பேங்க் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அவங்க தான் இன்னைக்கு மார்க்கெட்டே இறக்கி விட்டுருக்காங்க. மொத்தம் 65 பாயிண்ட்ல அவங்க தான் மிகப்பெரிய கான்ட்ரிபியூஷன். ஸோ இன்னைக்கு நம்மளுடைய நிஃப்டி 65 பாயிண்ட் இறங்கியிருக்கு. ஆனால் இதில் ஒரு கொண்டாட்டமான செய்தி என்ன அப்படின்னு ஆக்சுவலாக நீங்கள் போய் ஷேர் மார்க்கெட்டினுடைய ஒவ்வொரு இண்டிசஸையும் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே சந்தோஷமாக இருந்திருக்காங்க. பிராட் மார்க்கெட் இண்டிசஸில் இந்த நிஃப்டி 50 இண்டெக்ஸும் நிஃப்டி 100 இண்டெக்ஸ் மட்டும்தான் இன்னைக்கு சரியில்லை. ஆக மொத்தம் இன்னைக்கு ஒவ்வொருத்தருடைய போர்ட்ஃபோலியோ குறைஞ்சது 1%லேருந்து 2% கெயின் ஆகியிருந்தால் தான் அது ஒரு அருமையான போர்ட்ஃபோலியோ, இல்லைன்னா அது ஒரு கும்பா போர்ட்ஃபோலியோவாக தான் நான் பார்க்குறேன். நண்பர்களே, நீங்கள் ஒரு ட்ரேடரா ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தி ஒன்று வந்திருக்கு. அதாவது ஒரு பாறையில் போய் வெறும் தலையோட முட்டும் பொழுது நம்மளுக்கு அபாயம் அப்படின்றது ஏற்படுது. இல்லை நான் பாறையில் முட்டித்தான் தீருவேன் அப்படிங்கும்போது ஒரு ஹெல்மெட் போட்டு போய் முட்டினா கூட கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அப்படித்தான் போன வருஷம் செபி என்ன ஒரு தகவல் சொல்லுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறவங்கள 88 பேர் நஷ்டம் அடைகிறாங்க 100 பேர்த்துக்கு, மீதி 11 பேர் தான் ஜெயிக்கிறாங்க அப்படின்னு போன வருஷம் ஒரு அருமையான தகவல் ஒன்று சொல்லுச்சு. இப்போ இந்த வருஷம் என்ன பண்ணியிருக்குன்னா, ஒரு டாப் 10 புரோக்கர் எடுத்து அதில் இருக்கக்கூடிய இண்டிவிஜுவல் கிளைண்ட்ஸு ஈக்விட்டி மார்க்கெட்டில் இன்ட்ரா ட்ரேட் பண்ணுறவங்களுடைய டேட்டாவை அனலைஸ் பண்ணிவிட்டு இப்போ என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 100க்கு 70 பேர் நஷ்டம் அடைகிறாங்க, மீதி 30 பேர் தான் ஜெயிக்கிறாங்க அப்படின்னு. அந்த ஒரு படத்தில் விஜயகாந்த் கூட சொல்லுவார், குடிக்கிறதுனாச்சு அந்த பஞ்சு வச்ச ஏதோ ஒன்று இருக்கு அதை குடிக்க சொல்லு அப்படின்ற மாதிரி. நீங்கள் போய் ட்ரேடிங்கில் முட்டுறீங்க, வெறும் தலையோட போய் ஒரு பாறையில் முட்டுறீங்க, கண்டிப்பாக மண்டை உடைய தான் செய்யும். அந்த சமயத்தில் ப்ராபபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும்னா ஈக்விட்டி இன்ட்ராடே அப்படின்றதுல பார்க்கும்பொழுது 30 பேர் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு அப்படின்றது உருவாகுது. ஆப்ஷன் ட்ரேடிங்கில் 11 பேர் தான். பட் ஏதோ ஐடிசியை வாங்குறீங்க விற்கிறீங்க அப்படின்ற சமயத்தில் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். அப்போ இன்ட்ராடே பண்ணுறவங்கெல்லாம் 30% ப்ராபபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. இது ஒரு அருமையான கண்டுபிடிப்புங்க. இது உண்மையிலேயே செபி பண்ண வேலை, அருமையான வேலை. நண்பர்களே, ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு ஷேரில் என்ட்ரி ஆகுறீங்கன்னா அதுக்கு பிளான் பி, பிளான் சி, இறங்கின என்ன பண்ணுவீங்க, ஏறின என்ன பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சு வச்சுருப்பீங்க. ஆனால் அப்படி யோசிக்கக்கூடிய நிலைகள் 2-3 வருஷத்துக்கு முன்னாடியா இருக்கணும். ஒரு உதாரணத்துக்கு இப்போ இந்த எல்ஐசி அப்படின்ற ஷேர் இன்னைக்கு 6% மேல் நோக்கி ஏறி வந்துட்டான். கடந்த ஒரு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இவன்லாம் வெறும் 500 ரூபாய் ரேஞ்சில் இருந்தவன். இந்த வருஷம் ஸ்டார்டிங் பீரியடில் அல்லது 1 இயர் பீரியடில் 500 ரூபா இருந்தவன் இப்போ 1155 வந்துட்டான். அப்போ இதுக்கு நீங்கள் பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சின்னு போடுறீங்கன்னு வச்சுங்களேன். பிளான் ஏ என்ன? ஒரு உதாரணத்துக்கு இந்த இடத்துல ஏதாவது ஒரு அக்குமுலேஷன் ஸ்டார்ட் பண்ணுறீங்க உச்சாணி கொம்புல அப்படின்னா, அடுத்தது பிளான் பி கீழ் நோக்கி வர்ற மாதிரி இருந்தால் அடுத்த பிளான் பி ஏதாவது ஏவரேஜ் பண்ணணும்னா எங்கே பண்ணணும்? ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவன் 500 ரூபா இருந்திருப்பான், 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 300 ரூபா கூட இருந்திருப்பான். அப்போ அதுக்கெல்லாம் வெயிட்டேஜ் கொடுக்கணுமானா என்னை பொறுத்த வரைக்கும் கிடையாது. ஸோ லேட்டஸ்ட்டாக என்ன ட்ரெண்ட் இருக்குது, அவனுக்கு ஒரு கெட்ட நேரம் முடிஞ்சு அவன் ஒரு மாதிரி மேல் நோக்கி ஏறி வந்துட்டு 500 ரூபாயிலிருந்து 1155 ரூபா வந்துட்டான். இனி ஒருவேளை இங்கே வாங்கினவங்க அடுத்தது மறுபடியும் 500 ரூபா போனாதான் ஏவரேஜ் பண்ணுவான்னு உட்காந்துருந்தாங்கன்னு வச்சுங்களேன், மேபி அது வராமல் கூட போகலாம். அது மேபி 2 வருஷம் கழிச்சு வரலாம். பட் இந்த வருஷத்தில் பிளான் பி என்ன? ஒரு என்ட்ரி இந்த இடத்துல போயிட்டாங்க அப்படின்னா அடுத்த பிளான் பி அப்படின்றது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷத்தில் என்ன ட்ரெண்டோ அதன்படி தான் போகணும். 2 வருஷத்துக்கு முன்னாடி அவன் 500 ரூபா 300 ரூபா இருந்திருப்பான், அந்த ரேட்டு வரணும் உட்காந்துருந்தா ப்ராபப்ளி டைம் வேஸ்ட் ஆகி இங்கேயே எங்காவது சுற்றிக்கிட்டே இருந்தான்னா ஒன்றுமே பண்ண முடியாது. இதெல்லாம் பொண்டாட்டி இந்த ஆடி நோம்பிக்கு அவங்க ஊருக்கு போக மாட்டாங்களா, ஒரு 3 நாள் ஃப்ரீயாக இருக்கலாமே அப்படின்னு எதிர்பார்க்குற மாதிரி தான். அது நடக்காது. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் லேட்டஸ்ட் ட்ரெண்ட் என்னவோ அதுக்கு வெயிட்டேஜ் கொடுக்கறதா நல்லது. நண்பர்களே, ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஐபிஓ சம்பந்தப்பட்ட நியூஸ் எல்லாம் முடிஞ்சு போச்சு. நல்ல நியூஸ் எல்லாமே முடிஞ்சு போச்சு. அதனுடைய டேட்ஸ் மட்டும் உங்களுடைய ஞாபகத்தில் இருக்கணுமே அப்படின்ற மாதிரி இந்த ஸ்லைடு போட்டிருக்கேன். அடுத்தது இவங்களுடைய ரெக்கார்ட் டேட்ஸ் எல்லாம் வரும்பொழுது தான், அவங்களுடைய ரெக்கார்ட் டேட்டு, அவங்களுடைய பைபேக் டேட் போன்ற டேட்டுகள் வரும்பொழுது தான் இதெல்லாம் மேபி ஆக்டிவேட் ஆகும் அப்படின்றது என்னுடைய கருத்து. மற்றபடி ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் நியூஸ் அப்படின்றது முடிஞ்சிச்சு. இந்த சமயத்தில் இன்னைக்கு ஒரு நல்ல நியூஸ் என்ன வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெல்ஸ்பன் லிவிங் பைபேக் ஒன்று பண்ணுறாங்க 220 ரூபாய்க்கு அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் ஒன்று பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஸோ இன்னைக்கு அவங்களுடைய மீட்டிங்கினுடைய அவுட்கம்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 220 ரூபாய்க்கு பைபேக் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வருது. இதனுடைய கரண்ட் ரேட் 176 ரூபா தான். ஆனாலும் பாருங்க, இது சின்ன ஷேர்களில் என்னுடைய அனுபவம் எப்படின்னா, துவார்கே சுகர் அப்படின்ற ஷேர் 80 ரூபா ட்ரேட் ஆகிட்டு இருக்கீங்களா, 105 ரூபாய்க்கு பைபேக் பண்ணிக்கிறோம் அப்படின்ற ஒரு நியூஸ் வந்துச்சு. உடனே நான் போய் ஆசைப்பட்டு 100 ஷேர் வாங்கி வச்சேன். 100 ஷேருக்கு 25 ரூபா நல்ல பணம் தான்.
ஒரு ஷேருக்கு 25 ரூபாய்னா கூட நல்ல வருமானம் தானே அப்படின்ற மாதிரி நான் நினச்சிட்டே 100 ஷேர் வாங்கிட்டு நான் அப்ளை பண்ணேன். கடைசியில் பார்த்தோம்னா வெறும் 4 ஷேர் தான் என்கிட்ட அக்செப்டன்ஸ் பண்ணிக்கிட்டு 96 ஷேரை திருப்பி கொடுத்துட்டாங்க. அப்புறம் இந்த ஷேரினுடைய விலை வேற கீழே 60-70 வரைக்கும் இறங்கி போச்சு. அப்புறம் நான் அதை ஏவரேஜ் பண்ணி லாபத்துக்கு வெளியே வந்தேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பைபேக் அப்படின்றது இந்த ஷேருக்கு பாசிட்டிவான நியூஸ். பட் இந்த பைபேக் வந்து ஒரு உபயோகம் இல்லாத பைபேக்காக தான் நான் பார்க்குறேன். 2 அருமையான வாய்ப்பு. அந்த ஆரோ ஃபார்மாவில் ஒரு பைபேக் வந்துச்சு, அது வெறும் 60 ரூபாயோ 100 ரூபாயோ கரண்ட் ரேட்லேருந்து ப்ரீமியம் வச்சு அதையும் பாலாகி போச்சு. இந்த வெல்ஸ்பன் லிவிங் வந்து வெறும் 170 ரூபா ஷேர். அது ஒரு ஷேரை வாங்கி அப்ளை பண்ணால் கண்டிப்பாக எடுத்துக்குவான் தான். ஆனால் அந்த 50 ரூபாய் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது? சே, நல்ல அழகான பொண்ணுகள்லாம் நம்மளை ரிஜெக்ட் பண்ணி போயிட்டு வா கும்பா தம்பின்னு நம்மளை துரத்தி விட்ட மாதிரி நல்ல நல்ல நியூஸ்கள் வருது. ஆனால் அது நம்மளுக்கு உதவாமல் போயிடுச்சு கடந்த 2 நாட்களாக. டாக்டர் ரெட்டி கூட அருமையான ஸ்பிளிட் நியூஸ் தான் நேற்று வந்தது, அதுவும் ஒரு உபயோகம் இல்லை. நண்பர்களே, ஷேர் மார்க்கெட்டில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்டுகள்லாம் இன்ட்ராடே பண்ண முடியாது. இன்றைக்கே வாங்கி இன்றைக்கே விற்கிறது அப்படின்றது அவங்ககிட்ட கிடையாது. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட பீரியடில் தான் ரீபேலன்சிங் பண்ணுறாங்க, இல்லைன்னா நியூ என்ட்ரி போகிறாங்க. அப்போ ஒரு ஷேர் வந்து இன்ட்ராடேல கீழே உழுதுன்னு வச்சிங்களேன். ஒரு உதாரணத்துக்கு இப்போ இந்த டாக்டர் ரெட்டி அப்படின்ற ஷேர் நல்ல ஷேர் தான். இதனுடைய முதலீட்டாளர்களை பார்க்கும்பொழுது டிஐஸ் எல்லாம் ஆல்மோஸ்ட் 20% இந்த ஷேரில் ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ என்றைக்குமே ஒரு நல்ல பங்கு, அருமையான பங்கு, டிஐஸ் கையில் வச்சிருக்கிற பங்கு என்னைக்காவது கீழே இறங்குது அப்படின்னா அது போன்ற ஸ்டாக்குகள் தான் ஃபோக்கஸ் பண்ணணும். இந்த டாக்டர் ரெட்டி கூட சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இவன்லாம் கீழே 5800 போனால் இன்னைக்கு ஒரு ஷேருக்கு 1000 ரூபா ஏறி 6800 ரூபா இருக்கான். இதுக்கு முன்னாடி கூட சில வருடங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆவீங்க. மியூச்சுவல் ஃபண்டு இப்போ தொட்டா வச்சுருக்காங்க, இதெல்லாம் அந்த காலத்துலேருந்தே வச்சுருக்காங்க. அதனால் 2020க்கு முன்னாடி போயிடலாம். 2020க்கு முன்னாடி நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கூட இவன் ஒரு காலத்தில் 4000 ரூபாயிலிருந்து 2000 ரூபா வந்திருக்கா 2018 சமயத்தில். அப்புறம் அங்கிருந்தும் கூட மறுபடியும் மேல் நோக்கி ஏறி இருக்கான். அதுக்கு முன்னாடி 2006 அப்படின்றது கணக்கு எடுத்தீங்கன்னா கூட அப்போ இருந்து 2010 வரைக்கும் பக்கம் இறங்கிட்டு அப்புறம் மறுபடியும் ஏறி இருக்கான். ஸோ ஒரு நல்ல அடிப்படையான பங்கு கீழ் ரேட்டில் வந்து உழுகும் பொழுது மியூச்சுவல் ஃபண்டு அதை வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ இது என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல பாயிண்ட். ஏன்னா மியூச்சுவல் ஃபண்டுக இன்ட்ராடே பண்ணுறது இல்லை. அவங்க ஒரு ஷேரை போய் இன்னைக்கு லாபத்தில் வித்துட்டாங்கன்னா வேற ஏதாவது ஒரு ஷேரை வாங்கித்தானே ஆகணும். அப்போ அந்த சமயத்தில் ஏதாவது லோ ரேட்டில் ஸ்டாக்ஸ் இருக்குதான்னு பார்த்து அதை வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்மளும் சேர்ந்து கூட சேர்ந்து கோவிந்தா கோவிந்தா எனக்கு கொஞ்சம் குடு கோவிந்தான்னு சொல்லி நம்மளும் ஒரு லாபத்தை பார்த்துட்டு போக வேண்டியது தான். நண்பர்களே, ஒரு சந்தோஷமான செய்தி. சாகரப்பா சங்கரப்பா சங்கரப்பான்னு சொல்கிற மாதிரி பெரிய அளவிலான ரிசல்ட் சீசன் முடிய போகுது. ஆனால் திடீர்னு இப்போ மார்க்கெட் பிக்கப் ஆயிடுச்சு. மேபி பட்ஜெட்டுக்காக இந்த ஒரு மாதம் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பானுங்க போல. இன்னைக்கு சரியான விளையாட்டு. 3 மாதத்துக்கு முன்னாடி ரிசல்ட் சீசன் அப்போ எப்படி நிறைய பங்குகள் ரிசல்ட்டுக்கு அப்புறம் 20% 30% ஏறி இறங்கினானோ அந்த விளையாட்டை மறுபடியும் ஆரம்பிச்சிட்டானு. ஸோ நேற்று வந்த ரிசல்ட்டுகளில் பார்க்கும்போது பஜாஜ் ஃபினான்ஸ், ஹிந்துஸ்தான் யூனிவர்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கான கவுண்டர்ஸ் தான். அவனுங்களே வந்து வால்டிலிட்டி அப்படின்றத காமிச்சிட்டான். இந்த தைரோ கேர்லாம் இன்னைக்கு பார்த்தா ஆல்மோஸ்ட் 20% ஒரு கட்டத்தில் ப்ளஸ்ல இருந்தான். இவன் ஏற்கனவே டிவிடெண்ட் ஈல்டு 2.5% கொடுக்கக்கூடிய பங்கு தான், ஒரு லாபம் செஞ்சு கொண்டு இருக்கக்கூடிய பங்கு தான். இந்த பங்கு என்ன ஆயிருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா சமீபத்தில் கடந்த 3 வருஷத்தில் கோவிட் சமயத்துல எல்லாம் 1400 ரூபா போயிட்டு வெறும் 400 ரூபாய் இறங்கி கிடந்தான். இன்னைக்கு 800 ரூபா பணத்தை டபுள் பண்ணி விட்டான். அது மாதிரி ரிசல்ட் வந்த பங்குகள் நிறைய, இந்த யுனைடெட் ஸ்பிரிட்ஸு, ஹெரிட்டேஜ் ஃபுட் போன்ற பங்குகள்லாம் நிறைய புல்லிஷ் மொமெண்டம் ஆயிட்டான். ஸோ அப்போ இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் வந்து இப்போ வரைக்கும் ரிசல்ட் வரல அப்படின்னா நம்மளுக்கு சந்தோஷம் காத்திருக்கு. அடுத்த வாரத்திலிருந்து ரிசல்ட் வரக்கூடிய ஸ்டாக்குகள் ப்ராபப்ளி ஒரு நல்ல ரிசல்ட் மார்க்கெட் அதை ஏற்றுக்குச்சு அப்படின்னா 20% 30% எல்லாம் ஒரே நாளில் இன்பதிர்ச்சி குடிக்கிற கூட வாய்ப்பு இருக்கு. என்னுடைய துரதிர்ஷ்டம் இந்த தைரோகேர் ஷேர் என் கையில் இல்லை. இருந்திருந்தா இன்னைக்கு 20% குதி போட்டு ஜாலியாக இருந்திருப்பேன். ஒரு காலத்தில் இதெல்லாம் வந்து ஒரு மாதிரி நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம், இவன் என்னங்க நீட்டி படுத்துக்கிட்டே இருக்கான் அப்படின்ட்டு. ஒரு வருஷம் கழிச்சு இன்னைக்கு எந்திரிச்சு வந்துட்டான். இன்னைக்கு வேறு எந்த ஷேர்கள் நல்ல முக்கியமான பெரிய ஷேர்கள் ரிசல்ட் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஷேர்கள் வருது. இதெல்லாம் நாளைக்கு எப்படி எட்டி குதிக்கிறான் என்னை பொறுத்த வரைக்கும் என் மனசில் இருக்குது. நிறைய ஷேர்கள் வந்து நல்ல மூவ்மெண்ட் காட்டக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதான் நான் பார்க்குறேன். மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் தெரியும். ஏன் அப்படின்னா ட்ரெண்ட் மாறின மாதிரி காட்டுறா. ரிசல்ட் சீசன் பாவம் பாதி ரிசல்ட் சீசன் வந்து ரொம்ப டம்மியாக போச்சு. இனிமேல் வரக்கூடிய ரிசல்ட் சீசன் நல்ல ஒரு உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா நான் பார்க்குறேன். நண்பர்களே, இந்த காவேரி சீட் ஷேர் யாராவது வச்சிருக்கீங்களா? பட்ஜெட் நேற்றும் ஓரளவுக்கு ஏறி இருந்தா, இன்னைக்கு பட்ஜெட்டை தொடர்ந்து இன்னைக்கு ஒரு 8% ஏறி இருக்கான். ஆக மொத்தம் ஒரு 2 நாளில் 950 ரூபா ரேஞ்சில் இருந்தவன் 1070 ரூபா ரேஞ்சு வந்துட்டான்.
அதே மாதிரி ஐடிசி அதுவும் ஒரு மனசுக்கு சந்தோஷமான செய்தி பண்ணியிருக்கு. என்னன்னா 500 ரூபாய் ஒரு இடம் கிராஸ் பண்ணி மேலே பார்த்துக்கிட்டு ஐயோ கொஞ்சம் பயமா இருக்குன்னு கொஞ்சம் கீழே இறங்கி க்ளோஸ் ஆயிடுச்சு. ஒவ்வொரு ப்ராஜெக்ட்லையும் ஒவ்வொரு மைல் ஸ்டோன் இருக்கும். இந்த ஐடிசியும் 200 ரூபாயிலிருந்து 300 ரூபா தாண்டி 400 ரூபா தாண்டி இப்போ 500 ரூபாயில வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கூடிய விரைவில் இந்த 500 ரூபாய் தாண்டிய ஒரு 600 700ன்னு போச்சுன்னா நல்லா சந்தோஷமா தான் இருக்கும். நான் நினைக்கிறேன் இந்த பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணுறவங்களாம் ரொம்பவுமே வீர சாகசம் பண்ணக்கூடிய ஆட்கள். அதாவது அவங்கெல்லாம் வந்து வீட்டம்மா கூட அடங்காம சுற்றி திரியக்கூடிய காளைகள் நினைக்கிறேன். அப்படி ஒன்றா அப்படி இருக்கணும், இல்லைன்னா மண்டக்கருக்கு பிடிச்சி சுற்றுறவங்கள அந்த மாதிரி நான் நினைக்கிறேன். என்ன காரணம்னா அதை நம்மளால அப்ரோச்சே பண்ண முடியல. ஒரு பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸை நம்ம வந்து காலையில் வாட்ச் பண்ணணும் அப்படின்னு நம்ம போட்டு வச்சோம்னாக்கா இறங்குறான் ஏறுறான், அப்புறம் என்னமோ அவ்வளோதான் பேங்க் நிஃப்டின்னு ஒன்று உலகத்தை விட்டே அழிய போகிற மாதிரி கீழே ஒரு 1000 பாயிண்ட் அசால்ட்டாக இறங்குறான். அப்புறம் இனி என்ன நினச்சானோ ரெக்கவரி ஆகிறான், மறுபடியும் இறங்குறான். அப்பா, ஒரு வீட்டம்மானால கூட கட்டுப்படுத்த முடியாத ஒரு கணவன் மாதிரி பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ இந்த பேங்க் நிஃப்டிலையும் யாராவது உள்ளே போய் அதை இன்வெஸ்ட்மெண்ட் ஆகவோ அல்லது ட்ரேடிங்லையோ அப்ரோச் பண்ணி அதை ஜெயிச்சிருந்தீங்கன்னா உண்மையிலேயே உங்களுக்கு இந்த ஆண்கள் சமூகம் எந்திரிச்சு நின்று ஒரு வணக்கத்தை தெரிவிச்சுக்குது. நண்பர்களே, ஷேர் மார்க்கெட்டில் எந்த ஷேர் எப்படி மூவ் ஆகும் அப்படின்றது யாருனாலுமே கண்டுபிடிக்க முடியாது. சில ஷேர்கள் ஏதாவது லோ ப்ரைஸில் இருக்கானா, இயர் லோ என்ன அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன். இந்த சிஆர்எம் சில்க்ஸ் அப்படின்ற ஷேர்னுடைய ஒரு இயர் லோ அப்படின்றத கண்டுபிடிக்கணும்னா நீங்கள் இந்த யூடியூப்பில் போட்டிங்கன்னா கூட வந்துடும். 1 இயர் லோ அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 480 ரூபா போயிருக்கான். இவனுடைய ஹை அப்படின்றது 635 ரூபா வரைக்கும் போயிருக்கான். 480 52 வீக்லோ 635 ஹை. இப்போ 506 ரூபா தான் இருக்கான். ஸோ 52 வீக் ஹையை போய் இது தொடர மாதிரி இருந்தால் இதெல்லாம் ஆல்மோஸ்ட் ஒரு ஷேருக்கு 135 ரூபா ஏறி வரணும். ஆனால் இதெல்லாம் யாருனாலையுமே கெஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி தான் இந்த மோத்திலால் ஓஸ்வால் அப்படின்ற ஷேர், அவனுமே வந்து சமீபத்தில் என்ன பண்ணியிருக்கா அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ட்ரெண்ட் எடுத்து போய்கிட்டு இருக்கான். எப்போ சமீபம்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே போகணும். 150 ரூபாயிலிருந்து ஆரம்பித்து 700 ரூபா வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் இவனுடைய சமீபத்தினுடைய பேட்டர்ன் அப்படின்றது இந்த மாதிரி லாபம் செஞ்சு கொடுக்கக்கூடிய பேட்டர்னாக இருக்குது. அப்போ இவன் மறுபடியும் இங்கிருந்து ஏறுவானா, ஒரு 6 மாதம் கழித்து பார்க்கும்பொழுது 700 ரூபா வருவானா அப்படின்றது யாரும் கெஸ் பண்ணி பார்க்க முடியாது. அதே மாதிரி EIH ஹோட்டல்னு ஒரு ஷேர் இருக்குது. அவனில் 0.29% டிவிடெண்ட் கொடுத்துட்டு இருக்கான். இவனுடைய சார்ட் பேட்டர்ன் நம்ம எடுத்து பார்த்தோம்னாலும் லேட்டஸ்ட்டாக இவன் வந்து ஒரு சப்போர்ட் லெவலில் இருக்கான். அப்போ இவன் திரும்பி ஒரு 500 ரூபா வருவானா? இப்போ தான் டிராவல் அண்ட் டூரிசம் இண்டஸ்ட்ரீஸ் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் வந்திருக்கே, அப்போ இவன் ஒரு 500 ரூபா வருவானா அப்படின்றது யாருனாலையும் கெஸ் பண்ணி பார்க்க முடியாது. கடைசியாக நம்ம பார்க்கக்கூடிய இந்த மான்யவர் அப்படின்ற ஒரு ஷேர் எடுத்துக்குவோமே, அவனுமே என்ன பண்ணியிருக்கான், ஒவ்வொரு முறையும் சப்போர்ட் வந்தால் ஏறி காமிச்சிருக்கான். அப்போ இந்த முறையும் ஒரு சப்போர்ட்லேருந்து ஏறுமுகமாக அவனுடைய பழைய கை 1500 ரூபா போவானா அப்படின்ற மாதிரி தெரியாது. அப்படி போச்சுன்னா இதில் ஒரு ஷேருக்கு 500 ரூபா இருக்குது. ஆக மொத்தம் நீங்கள் ஒவ்வொரு ஷேரையும் பார்க்கும் பொழுது இந்த ஷேரில் பணம் போடுறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ரிஸ்க் அப்படின்றது எடுக்கிறாங்க. அந்த ரிஸ்க்குக்கு அவங்களுக்கு ரிவார்டு கிடைக்குதா, அல்லது அவங்க ரிஸ்க்கை அடுத்தது எப்படி மேனேஜ் பண்ணுறாங்க, லாஸை புக் பண்ணிட்டு வெளியே வர போகிறாங்களா, இல்லை பொறுத்திருந்து ப்ராஃபிட் பண்ண போகிறாங்களா, அல்லது ஏவரேஜ் பண்ணி ப்ராஃபிட் பண்ண போகிறாங்களா அப்படின்றது அவங்களுக்கு தான் தெரியும். இன்றைக்கெல்லாம் நல்லா சந்தோஷமாக தாங்க எனக்கு இருந்தது. மார்க்கெட் என்னமோ பயமுறுத்துகிற மாதிரி பேங்க் நிஃப்டி இறங்குற மாதிரி காமிச்சாலும் என் போர்ட்ஃபோலியோவெல்லாம் ப்ளஸில் தான் இருந்தது. ஸோ எல்லாத்துக்குமே போர்ட்ஃபோலியோ 1 to 2% ப்ராஃபிட்டில் வந்திருந்ததுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். நண்பர்களே, ஒரு முக்கியமான விஷயம், ஷேர் மார்க்கெட்டில் பொதுவாக என்ன ஒரு செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகளவில் மிகப்பெரிய இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 அப்படின்றது ஒரு ஷேர்னுடைய PE ரேஷியோவாக இருந்தது, ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோவாக இருந்ததுன்னா அது ஓரளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண தகுந்த கம்பெனி, கிவன் தட் ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா. அப்போ இந்த குட் லக்குன்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒன்று பார்த்துக்கிட்டு இருந்தேன். இவன் ஒரு டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய கம்பெனி தான். ஸோ இது ஸ்டாக் PE வந்து 22 அப்படின்ற மாதிரி 20க்கு பக்கத்தில் இருந்தது. இதனுடைய இண்டஸ்ட்ரி PE 27. அப்போ இந்த கம்பெனி வந்து இந்த இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஒரு சீப்பான ரேட்டில் இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு அர்த்தம். இந்த சார்ட்டில் பார்க்கும்பொழுது இவன் இதுக்கு முன்னாடி 1200 இந்த வருஷத்தில் போயிருக்கான். 1 இயரில் வந்து ஆல்மோஸ்ட் 1200 பக்கத்துலலாம் ஒரு இடம் போயிருக்கான். இப்போ கரண்ட் ரேட் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 950 பக்கத்தில் இருக்கான். திரும்பி இவன் மேல் நோக்கி ஏறி வந்தால் யாருக்கெல்லாம் சந்தோஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி டிஐஎஸ்னுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜ் பெருசாக இல்லை, இப்போ அவங்க ஒரு 1.81% வச்சுருக்காங்க. அதே மாதிரி FIS பெருசாக அப்போ முதல்ல ஹோல்டிங் இல்லை, இப்போ ஒரு 4% வச்சுருக்காங்க. இந்த மாதிரி பெரிய தலைங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சந்தோஷம் அப்படின்றது வரும். ஆஹா, ஒரு சந்தோஷமான செய்தி, நம்மளுடைய TNPL ஷேர் யாராவது வச்சுருக்கீங்களா? தமிழ்நாடு நியூஸ் பிரிண்ட் ஷேரு இன்னைக்கு ஒரு மாதிரி ஏறி இருக்கான். இப்படி ஏறி இருக்கிறதுனால இந்த ஷேர் சமீபத்தில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு லோ ரேட் வர வேண்டியது, அப்புறம் மேல் நோக்கி போக வேண்டியது.
இப்படியே பண்ணிக்கிட்டே இருக்கான். அப்ப இந்த வருஷம் அதே மாதிரி பண்ண போறானா? 2024 முடியும் பொழுது டிசம்பர் மாசம் எங்காவது ஒரு 300 ரூபா வரப்போறானா அப்படின்றத பொறுத்து இருந்தான் பார்க்கணும். அப்படி வந்துச்சுன்னா யாருக்கு நல்லது? நம்ம சிங்கக்குட்டி கவர்மெண்ட்டுக்கு தாங்க நல்லது. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு தான் நல்லது. நம்மால 35% ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நண்பர்களே, இன்னைக்கு சொனாட்டா சாஃப்ட்வேர்னு ஒரு கம்பெனி, இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன காரணம்னா இன்னைக்கு ஒரே நாளில் ஆல்மோஸ்ட் 8% ஏறி வந்திருக்கான். சமீபத்தில் தான் இவன் நல்லா வந்து லோ ரேட்டில் 500 ரூபாயில கடந்தான், அங்கிருந்து மேல் நோக்கி ஏறி வந்திருக்கான். இதில் மீன் ரிவர்சன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. அந்த மீன் ரிவர்சன் கான்செப்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஏதாவது ஒரு முக்கியமான ஏவரேஜ்லேருந்து ஒரு 15% டு ஒரு அது எவ்வளோ வேணா இருக்கலாம். நம்ம கெட்ட நேரமாக இருந்தால் அதெல்லாம் 50% கூட கீழே இறங்கலாம். ஸோ எப்படியோ இவன் வந்து ஒரு மீன் ஏவரேஜ் ஒரு 20% கீழே இறங்க, இதெல்லாம் நல்ல தகவல், எங்கேயுமே கிடைக்காது. ஸோ 2 days மூவிங் ஏவரேஜ்லேருந்து ஆல்மோஸ்ட் 20% இறங்கினதுக்கப்புறம் இந்த இடத்துல 500 ரூபாயிலிருந்து 6 மாதம் கழிச்சு பார்க்கும் பொழுது இப்போ 737 ரூபா இருக்கான். இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னு எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.